நம்ம சொல்லுவோம்ல இரும்பு செப்டிக் ஆயிடும், நம்மளை கோடாலி எடுத்து அறுத்து விட்டு நக்கிட்டு போயிடும். புரியுதாது? இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான காட்சி பாருங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கும் இது. அப்பா அப்பா எனக்கு கோடாலி வாங்கித்தாப்பா, எதுக்குப்பா வாங்கித்தாப்பா, எனக்கு வேணும்ப்பா, பொங்கலுக்கு கோடாலி வாங்கித்தாப்பா போய் நீங்களும் வாங்கி கொடுப்பீங்க. சரி ஏதாவது இதுக்கு சரி விளையாட்டு கேட்குது போல, தூங்கும்போது போட்டு தள்ளிடு, போட்டு கையை காலை அறுத்து விட்டு நக்கிச்சுன்னு வைங்க, யார் பொறுப்பாக முடியும்? புரியுதா? இந்த மாதிரி இருக்கு. இந்த தற்கொலைகள் இருக்கான், இது கோடாலியை வாங்கிட்டு போவான், விஜய் வராரு திருச்சி வராரு எனக்கு 200 கொடுப்பான், கொடுக்கலன்னா தூங்கும்போது கோடாலியை வச்சு கிழிச்சு விட்டு நக்கிட்டு போயிடுவான். என்ன படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது. இல்லை அதெல்லாம் தான் தூண்டுதலுக்கான சீன் நாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்களே, ஆர்மி எம்பளம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அமரன் படம் ஆர்மியை பற்றி தான் கதையை வந்து அதுலேயே எதுவும் செய்யலை. அதில் என்ன இப்போ என்ன பாகிஸ்தான் எம்பளமா யூஸ் பண்ணாங்க, இந்தியன் எம்பளம் தானே யூஸ் பண்ணாங்க. இந்தியன் எம்பளம் யூஸ் பண்ணி தவறான வழிக்கு பயன்படுத்தினீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ என்ன இந்தியன் எம்பளம் யூஸ் இந்தியன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியன் ஆர்மி சிம்பிளை வச்சு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கரடி விட்டு அருவாள் எடுத்தவனே வெட்டுற மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? ஆர்மி ஆஃபீஸர்லாம் அருவாளோட இலையிற மாதிரி இல்லை, நம்ம தேசத்துக்கே அவமானம் உள்ளது. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான சில காட்சி, அந்த மாதிரியான டுபாக்கூர் காட்சிகளை வச்சது தான். அதனால் இப்போ விஜயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வேறு ஆளாக இருந்தால் நேரம் அரெஸ்ட் பண்ணி ஐஸில் படுக்க வச்சுருப்பாங்க, கையத்தை வச்சு கட்டி போய் தொலைதுன்னு விட்டு வச்சுருக்காங்க சென்ட்ரலில். இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு வந்து நீங்கள் வந்து வேறு நாடாக இருந்திருந்தால் தூக்கிடுவாங்க. இப்போ விஜய் வந்து இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றாருல, சிபிஐ விசாரணைகள்லாம் போயிட்டு வர்றாரு. அதுவும் இதையும் ஏதோ மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்களே, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கும் அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம்? அதை சொல்கிறாங்களே, இந்த விசாரணை நாளை ஜனநாயகனோட தீர்ப்பு, நாளை சென்சார் போர்டு அதை சொல்லுங்கிறாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதுக்கு அதுக்கு ஏன் கம்பேர் பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு லெமன் ஜூஸில் போய் நீங்கள் டீ எப்படி ஊற்ற முடியும்? இதை தனியாக குடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதையும் குடிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. கரெக்டு தான். ஒரே கடையில் இருக்கின்றக்கா 2 ஒன்றாயிருமா? அது இல்லை. ஆனால் பார்வை இன்னைக்கு இப்போ எல்லா இதுலேயும் அதான் பண்ணுறாங்க. சில இடத்துலலாம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இன்டர்நெட்டில் சில வீடியோலாம் பார்க்குறேன், விஜய் செய்த அந்த செயலை பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா மனம் நெகிழ்ந்து போன அந்த சிறுவன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கார் போயிட்டுருக்கு, அந்த காரில் விஜய் உட்காந்துருக்காப்புல, அந்த சின்ன பையன் அந்த கார் மேலே பேனட்டில் அவனோட காரில் ஏறி விஜயை பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துருக்கான். இப்படி போகும்போது விஜய் வந்து இப்படி திரும்பி பார்த்து அப்படிங்கிறது அவ்வளோதான். நெகிழ்ச்சியான அந்த பையனுக்கு அது ஃபஸ்ட்டு விஜயானே வேற தெரியல, ஆஃப் கிளாஸ் தான். ஆனால் இன்டர்நெட்டில் பூஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒன்று தோணும். ஆமாம், அதுக்கு தான் தனியாக ஆஃபீஸ் போட்டு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன். ஓ, அதுக்கு தான் தனியாக. அந்த பையனுக்கு விஜய் யார் அஜித் யாருன்னு தெரியாது, சின்ன குழந்தை அது. ஏதோ டிவியில் தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும், பேர் கூட தெரியாது. அவன் வந்து அப்படி பார்க்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி இதெல்லாமே பில்டப் எல்லாம் ஆதவர்ஜனா தான். ஆனால் அது சில்ட்ரன் சைக்காலஜி. கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. குழந்தையா இருக்கும்போது நான்லாம் ரொம்ப காலமாக வந்து பிரபு தான் ரஜினின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை மாதிரி தான் மதுரையில் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது ஒரு பாட்டு இருக்கும், மான் கண்டேன் மானே நான் கண்டேன்னு ஒரு பாட்டு. ரஜினி செம்மையாக வர, ஏன்னா அவர் அதில் வெள்ளை கடலில் இந்த குர்த்தா மாதிரி போட்டு வர மாதிரி ஏதோ ஒரு ஷாட் இருக்கும். சரி ரஜினி இப்படி தான் இருப்பார் போல. அப்புறம் பார்த்தா முத்துமணி சுடரே இதுதான் ரஜினி அப்படின்வாங்கல்ல, எது ரஜினின்னு கன்ஃபியூஷன் ஆயிருந்துச்சு. சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது அந்த வயசுல இருக்கக்கூடிய பையன் தான். அந்த குழந்தைக்கு எதுன்னு தெரியாது. காரை பார்த்துருக்கு, ஒரு வேலை கருப்பு கார் அழகா இருக்கே, சிகப்பு கார் அழகா இருக்கேன்னு பார்த்துருக்கு. உடனே விஜய் அது நேசிக்குதுன்றாங்க. அப்படிதான் பில்டப் கொடுத்து தான் இது பண்ணுறது. ஆக மொத்தம். ஆனால் இப்போ வந்து இந்த சிபிஐ விசாரணையில் அதுக்கும் ஜனநாயகனோட ரிலீஸுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் எந்த சம்பந்தமே இல்லை. அந்த சிபிஐ விசாரணை வந்து வேற, அந்த கரூர் கேஸை பற்றி அதுக்கான விசாரணை. பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் பேசுகிறாங்க. அது சேர்த்து வச்சு பேச வேண்டியதானே. ஆனால் ஆக மொத்தம் வந்து பகவந்த் கேசரியுடைய ஒரிஜினல் டைரக்டர் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பகவந்த் கேசரி மாதிரி கிடையாது, ஒரு பேஸ் லைன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இதில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிறாரு. சயின்ஸ் ஃபிக்ஷனு, துப்பாக்கி, சாட்டை, கத்தி, அந்த கோடாலி, எல்லா ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸும் ஒரே படத்தில் வருது. ஆமாம், எல்லா படத்தையும் இங்கிலீஷ் படாதது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு 2 யானை வேற வருது, அதில் 2 யானை வருது, தீப்பந்தம் வேற வருது, என்னமோ எடுத்து வச்சிருக்காங்க, கொலை குத்தா குத்தி வச்சிருக்காங்க. அதான் நான் என்ன அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சொன்னதுனால தான் ஒருவேளை அந்த கோடாரி ரத்தத்தை நக்கும்போது டிராகுலாவா மாதிரி பேய் படமாக கொஞ்ச நேரம் வருமோ தெரியல. அது என்னன்னு படம் பார்த்தா தான் தெரியும். ஹாரர் ஃபிலிம்.
அப்படின்ற பார்த்த படத்தை பார்த்தா அதாவது என்னன்னா தவறு செய்த அரசியல்வாதியோட கழுத்தடி கடிச்சடி ரத்தத்தை இருக்கலாம் அந்த மாதிரி அளவுக்கு வெறியில் இருக்காப்புல விஜய். ஆனால் வந்து அவங்களும் அந்த அளவுக்கு வெறியில் இருக்காங்க. சிபிஐ ஆஃபீஸில் 7 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்களா கூப்பிட்டு போய். ஏன் கோடாலி நக்குன்னு? ஆமாம், அது எஸ் சார் அந்த கேஸுக்கு நான் இங்க வரல சார் அப்படின்னு இருக்கும். இல்ல அந்த கேஸுக்கு நான் இங்க வரல சார், இது வேற கேஸ். சரி, கோர்ட்லயும் இதுலயும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன் நக்குன்னு கேட்க மாட்டாங்க. கோடாலியை நக்குனீங்களான்னா ஆம் இல்லை 2 கேள்வி வேற. ஆம் ஏன்னு கேட்பாங்க. டேஸ்டா இருந்தது, இருந்ததா இல்லையா? இருந்தது. இப்படிதான் கேள்வி. ஆம் இல்லைன்ற கேள்வி தான் இருக்கும். நீங்க பதிலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போய், அதாவது அந்த விசாரணை அறையில வந்து விஜய் படத்துல விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் தெரியும் சிபிஐ விசாரணை தெரியும்ல. அந்த படத்துல பார்த்துருப்பாங்க சில படத்துல எல்லாம். அதே மாதிரி அதே படத்துல அதை இப்போ வந்து இப்போ சிபிஐ விஜய் விசாரிக்குது. அப்போ அதே தானே இருக்கும். அதே மாதிரி விஜய் உள்ள வந்தோடனே ஒரு ஐஸ் பார் 3 அடி உயரத்துக்கும் 7 அடி நீளம் 8 அடி நீளத்துக்கும் ஐயோ அது வச்சிருக்காங்க சைடில். அப்புறம் அந்த சிபிஐ அதிகாரி டேபிள் மேலே அந்த நகத்தை பிடுங்குற குரடு வச்சுருப்பாங்களே அது. என்ன இந்த விசாரணைக்கு அப்படிலாம் இருக்காங்க? ஒரு சீனியர் ஆக்டர் இல்லை, நான் இந்த விசாரணைன்னு சொல்லவே இல்லையே. ஒரு ஆஃபீஸ்னால் இப்போ நீங்கள் வரீங்க, இன்டர்வியூ எடுக்க வந்தாலும் சரி, நம்ம ஆஃபீஸுக்கு வரீங்க, சும்மா பார்க்க வந்தாலும் இந்த லைட்டெல்லாம் அப்படி தானே இருக்கும். ஆமாம், அதுதான். அதெல்லாம் ஓரமா அது ஓரத்தில் இருக்கும். அப்போ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வருமா இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி தான் ஐஸ் வாங்கி வச்சுருவாங்க. அவங்க டெய்லி ஐஸ் வந்து 2 பார் வந்து வச்சிருந்தோம். இந்த வேலைக்கார பொம்பளைங்களாம் சொல்லுவாங்க, டெய்லி வீட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு இது பண்ணி வச்சிடணும். அது ஆள் இருக்கோ இல்லையோ, ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, புரியுதா? தோணும் போது உட்கார வைப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி என்னன்னா, சரி இங்கே சீட் இல்லை அங்கே சீட் இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும்னு ஆசைப்படுறோம். 2 ரோஜை படுங்களேன் அந்த ஐஸில் அப்படின்னு, இந்த இதில் பெஞ்சில் படுங்களேன். அந்த மாதிரி ஐஸ் வச்சுருக்காங்க. குரடு, ஊசி, நகைக்கண்ணில் குத்துவாங்க. நகைக்கண்ணில் ஊசி எல்லாமே இவர் படத்தில் வந்தது தாங்க. குரடு அதெல்லாம் பொய்யா? இப்போ இவர் கேண்டில்ல வந்து நெருப்பு வச்சு இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டா? அதெல்லாம் இல்லை. அது என்ன டிகிரி ட்ரீட்மெண்ட்டோ. அதுக்கப்புறம் கம்பி வேற பழுக்க காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த இதில் வச்சு. அதெல்லாம் வச்சுட்டு வாங்க வச்சு வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு. எப்போ வந்தீங்க? சாப்பிட்டீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு லேத்து பட்டறைக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறேன். இல்லை, அது சிபிஐ அலுவலகத்தில் இல்லைங்க. சிபிஐ அலுவலகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு யாருங்க காட்டினது? இவங்க படத்துல தான். அப்போ விஜய் அங்கே விசாரணைக்கு போகும்போது இதெல்லாம் இருக்குமா இல்லையா? நம்மளா சொல்கிறத. நான் விஜய் படத்தில் விஜய் ரசிகன்றதுனால விஜய் படத்திலே பார்த்துருக்கேன். படத்தில் விசாரணையில் விஜய் நகத்தெல்லாம் பிடுங்குவாரா இல்லையா? ஒரு படத்தில் நகைக்கண்ணில் குத்துவார்ல, கம்பியை பழுக்க காட்சி இழிப்பார், ஐசில் படுக்க வைப்பார். இது எல்லாமே விஜய் படத்தில் வந்தது. எப்படி வந்தது? சிபிஐயில் இப்படிலாம் விசாரிப்பாங்கன்னு நீ காட்டின. இப்போ தூக்கி உட்கார வைக்கும்போது என்ன ஆகும்? அப்படிதான் தம்பி இருக்கணும். இப்போ அவங்க காட்டுவாங்க. கரெக்டு தம்பி, இந்த சீன்லாம் எப்படி தத்ரூபமாக எடுத்துட்டீங்க அந்த படத்தில், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்றாங்க. ஐஸ் கரெக்டாக இருக்கா, அது கரெக்டாக இருக்கா, நகத்தை பிடுங்கிறது கரெக்டாக இருக்கா காமிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ என்னன்னா அது என்ன, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் நடந்த காட்சியை வந்து படத்தில் வச்சிருக்கிறதா ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? அது இனிமே தான் பண்ணுவாங்க. அதான் நம்ம சொன்னோம்ல, ஷூட்டிங் தான். ஒருவேளை அது காரணமாக இருக்குமா சென்ட்ரல் படத்தை ஃபிலிம் சென்சார் இருக்குது, அதாவது ரியல் டைமில் அதுக்கு இதுக்கு சொல்லணும். அது இல்லை சென்சார், அது போலீஸ் தான் விசாரிக்கும். சிபிஐ தான் அந்த இதை விசாரிக்கும். ஓ, இப்போ சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கினா போலீஸ் எடுத்து விசாரிப்பாங்களா? இது கொலை வழக்கு இல்லைங்க. இது கொலை மாதிரில ஆயிடுச்சு. கொலையா தற்கொலையான்னு தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஓகே, அது திட்டமிட்ட செயலா இல்லை அவங்களா வந்து விழுந்து செத்துட்டாங்களா, அதனால விசாரிக்கிறாங்க. அது வேற. சென்சார் போர்டு என்ன அதெல்லாம் பார்க்காது. நீங்கள் எங்கே கேமரா வச்சிங்க அதெல்லாம் பார்க்காது. காட்சி வேணுமா வேண்டாம் அதை மட்டும்தான் பார்க்கும். பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த விசாரணைக்கு பிறகு ஜனநாயகன் வந்தால் படம் ஓடுமா ஓடாது? இதெல்லாம் நடந்து 19ஆம் தேதி வருது. என்ன சொல்ல போகிறாங்க? எப்படிங்க வரும்? 19ஆம் தேதி விசாரணைக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படம் ஜனவரியே வருமானு தெரியல. பிப்ரவரி மாதம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு. ஜனவரியெலாம் வராது. பிப்ரவரி 14 வரும், இல்லை ஜனவரி 26 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன், குடியரசு தினம் சிங்க் இருக்கு, அதனால அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 26, 19, 26 கரெக்ட். அதுக்குள்ள கேஸ் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா ஒரு வாரத்தில் கொடுங்க. 26 வராதுண்ணே. ஏன்? திங்கக்கிழமை. அதனால என்ன இருக்கு, அன்னைக்கு லீவ் இல்லை, கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல. அதுக்கு வெள்ளிக்கிழமை வரும். 25, 24, 23 வந்துடும்.
23, 24, 25, 26. 23, 24, 25, 26 4 நாள் நல்ல லீவ். சூப்பர். நாளை வரும். ஆ அப்படி இல்லைன்னா யூடியூப் தான் அடுத்து. யூடியூபா? என்ன சொல்றீங்க? யூடியூப் நீங்க கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் நான் கேவலமா நினைக்கல. நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு நம்ம யூடியூபை கேவலமா நினைக்க முடியுமா? அப்படி இல்லை. நீங்க விஜய் படம் யூடியூப்லன்னு சொல்லி அசால்ட்டா நீங்க பேசுறோம்னு நினைப்பாங்க. ஆனா வந்து என்னன்னா, ஒரு டிக்கெட் 100 ரூபா போட்டீங்கன்னா இப்ப 40 கோடி பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்கானா இல்லையா? 4 பில்லியன் பார்த்துருக்காங்க. 40 கோடி இன்ட்டு 10 எவ்வளவு? 400 கோடி முடிஞ்சா? அதில் 10 கோடி பேர் பார்த்தாலே 400 கோடி வந்துடும். அதுக்கப்புறம் ஃபாரின் ரைட்ஸு, ஓடிடி எல்லாம் வைத்து 1000 கோடி வசூல். அப்போ பாஜக அரசை துச்சமென தூக்கி போடல. சிவியாக தான் மண்ணாங்கட்டையாது போங்கடாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் டீல் பண்ணிடுவோம். நாங்கள் இந்த யூடியூப் இங்கே ரிலீஸ் பண்ணால் அந்த தேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். யூடியூப்பில் போட்டிங்கன்னா அமெரிக்காலே அந்த அடுத்த நிமிஷம் பார்க்கலாம். இப்படி தான் அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா